நானும் அத்தையும் பார்த்தீங்கன்னா வெளில காற்று சூப்பராக அடிக்குது, உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி திடீர்னு வந்து இருட்டாக போது 2 பேரும் சமைக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஐயோ இருட்டாக போதா அப்படின்னு சொல்லிட்டு மலமன் வந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இப்போ சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். தம்பி வந்து சொல்லும் போது நீ சாப்பாடே வந்து செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, வெளில எல்லாம் மழை பெய்யுற மாதிரி காற்று செம்மையாக அடிச்சிங்களா, அதெல்லாம் அங்கே போய் உட்காந்து நியாயம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த பையன் வந்து ஞாபகப்படுத்தலைன்னா நாங்கள் வந்து செஞ்சுருப்போம், லேட்டாக செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலமன் எல்லாம் வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் பழைய குழம்பு இருந்துச்சு, அதையே வந்து சூடு பண்ணிட்டு இன்றைக்கி என்ன அந்த குழம்புனா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு, சாப்பாடு, ரசம், சிறுதானிய சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு முட்டை போட்டு அப்படியே வந்து செய்கிறது. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் வந்து சமையல். எல்லாமே வந்து அரிசி உரிச்சிட்டு ரசத்துக்கு புளி உரிச்சிட்டு வெண்டைக்காய் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் தானே மலமனை உளிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்கள் வீட்டில் இது பரபரப்பாக வந்து வேலையை போயிட்டுருக்குது. நைட்டு சமையல் வேலையை போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30க்குள்ளே செஞ்சுருவோம்னு நினைக்கிறேன். 7:30க்குள்ளே எப்பயே செஞ்சு லேட்டு பார்க்கலாம், அதுக்குள்ளே எப்போ செய்யணுன்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு என்ன செஞ்சுன்னு காமிக்க. தம்பி டீ பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே பாய்.